சென்னையில் நடைபெறவுள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் போட்டிக்கான ஏற்பாடுகளும் நடந்து வருகின்றன. இதன் விவரங்களை வழங்க செய்தியாளர் VM சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, இந்த போட்டிகளுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? அதோடு பல்வேறு வழக்குகளும் இருக்கின்ற நிலையில் இந்த போட்டியில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதா? பார்த்தீங்கன்னா, அதாவது ரேஸ் ப்ரமோஷன் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனமும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இணைந்துதான் இந்த கார் போட்டியை நடத்துவதாக அறிவித்துள்ளனர். இந்த போட்டியானது கடந்த டிசம்பர் மாதம் நடைபெறுவதாக இருந்தது. அப்போது ஏற்பட்ட அந்த புயல் மிக்ஜாம் புயல் காரணமாக இந்த போட்டி தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையே கடந்த 2 மாதங்களாக இதுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த போட்டி எங்கே நடைபெறும் பார்த்தீங்கன்னா, தீவுத்திடல். நம்ம நிற்கக்கூடிய இடம் தீவுத்திடல் தான். தீவுத்திடலில் தொடங்கி கொடிமரம் சாலை வழியாக இந்த போட்டியானது தொடங்கி அதே போன்று சென்னை அண்ணா சாலை அடைந்து அதன் பிறகு சுவாமி சிவானந்தா சாலை வழியாக சென்று நேப்பியார் பாலம் வழியாக வந்து மீண்டும் அந்த கடற்கரை சாலை வழியாக மீண்டும் வந்து தீவுத்திடல் வந்தடைகிறது. சுமார் 3.5 கிலோமீட்டர் தூரம் இந்த கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. இந்த கார் ரேஸ் செல்வதற்காக இந்த பாதை முழுவதிலும் முற்றிலுமாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலை 2 பக்கம் உள்ள சாலை ஒரு பக்கம் அடைத்து முழுமையாக இந்த சாலை வாகனம் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இப்போ இருக்கக்கூடியது மேடை அமைக்கப்பட்டிருக்கு. பார்வையாளர் மேடை உள்ள இடம் தான் இந்த இடம். இங்கே வந்து முழுமையாக அடைக்கப்பட்டிருக்கு. ஒரு பாதையில் தான் 2 புறம் செல்லக்கூடிய வாகனங்கள் செல்கின்றன. இந்த பகுதி சுமார் 3.5 கிலோமீட்டர் தூரம் வரை அதற்கான பிரத்யேகமாக சாலைகளில் அந்த வடிவமைப்பை மாற்றியுள்ளனர். குறிப்பாக இரும்பு வேலி போடப்பட்டுள்ளது. இந்த 6 அடிக்கு இரும்பு வேலி போடப்பட்டுள்ளது. அதே போன்று உயரமான மேலிருந்து பார்க்கக்கூடிய அளவிற்கும் ஆங்காங்கே கோபுரங்கள் மாதிரி அமைக்கப்பட்டுள்ளன. 19 விலை, அதாவது கார் ரேஸில் ஈடுபடக்கூடியவர்கள் வந்து எவ்வளவு விரைவாக வந்தாலும் அவருடைய அந்த போட்டியை வலிமைப்படுத்தும் வகையில் 19 இடங்களில் வளைவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அந்த வளைவுகள் வழியாகத்தான் இந்த வாகனங்கள் அனைத்தும் செல்ல வேண்டும். அதற்கான ஒரு ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளன. அது மட்டும் இல்லாமல் நிற்கக்கூடிய இடம், இந்த இடத்துல பார்வையாளர் மாடம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா சுமார் 8000 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தற்போது பணிகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இதை பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட அதே வேளையில் அரசியல் கட்சி மத்தியிலும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. அதாவது தமிழகத்தில் பல்வேறு நலத்திட்டங்கள் செய்ய வேண்டிய நேரத்தில் இதுபோன்ற கார் ரேஸ் தேவைதானா என்ற ஒரு கருத்தும், அதுவும் குறிப்பாக எதிர்க்கட்சிகள் மத்தியில், அதாவது அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இதற்கு கடுமையான ஒரு விமர்சனங்களை முன்வைத்து அரசியல்வாதிகளை தினந்தோறும் இது பற்றிய ஒரு விரிவான ஒரு விமர்சனத்தையும் முன்வைத்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த போட்டிக்கான ஏற்பாடுகள் வரும் 31 செப்டம்பர் 1ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் நடைபெறவுள்ளன. இதற்காக ராட்சச மின்விளக்குகள்லாம் நிறைய பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த மின்சாரம் எங்கிருந்து வருகிறது என்றெல்லாம் எதிர்க்கட்சியை கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று தொடரப்பட்டுள்ளது. பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் என்பவர் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்ய இருப்பதாகவும், எனவே அவசர வழக்கு எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி கோரிக்கை விடுத்தார். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி முன்பு கோரிக்கை விடுத்தார். அவர் வழக்கு மனுவில் இந்த 2 நாட்கள் வரும் 31, 1ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் போட்டி நடைபெறுவதாகவும், இந்த போட்டி என்பது இப்போது தேவையில் அவசியமில்லாத ஒன்று என்றும் பொதுமக்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துகிறது என்றும், அது மட்டுமல்லாமல் இந்த பகுதி முழுவதும் போக்குவரத்து இடையூறாக இருப்பது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் இங்கு எடுக்கக்கூடிய மின்சாரம் வந்து ஏராளமான பெரிய அளவில் மின்சாரம் மின்சார பற்றாக்குறை இருக்கிற நேரத்தில் இதற்கு தேவையில்லாமல் அரசாங்கம் மின்சாரத்தை பயன்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த போட்டி பொதுமக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பை கிளம்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த வழக்கு மனுவில் குறிப்பிட்டுள்ள விவரங்களை தாக்கல் செய்த அவர் இந்த அவசர வழக்காக நீதிபதி நாளை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார். எனவே இதற்கான வழக்கு நாளை வருவதால் இந்த போட்டி நடைபெறுவதற்கு கடைசி நேரத்தில் இதுக்கு தடங்கள் எதுவும் தடை ஏற்படுமோ என்ற ஒரு அச்சமும் எழுந்துள்ளது. நாளை நீதிமன்றத்தில் தான் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு வரும்பொழுதுதான் அடுத்த கட்டம் என்ன என்பதும், கார் பந்தயம் அந்த 4 ஃபார்முலா நடக்குமா என்பதும் நாளை தெரிய வரும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பையா.